ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விவசாய அறுவடை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் எல்லோரும் கையில் தான் அறுவடை பண்ணுவாங்க. அந்த அருவா வச்சுட்டு காலம் மாற மாற அப்படியே மிஷினை கொண்டு வந்து அறுவடை வந்து சீக்கிரமாக முடித்து மனிதர்களோட வேலையை வந்து குயிக்காக முடிக்க வைக்க தான் இந்த மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், சிட்டியில் இருக்க சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டிராக்டர் வந்து பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, விவசாயத்துக்கு அந்த நெல்லெல்லாம் அதில் கொட்டி அதை காய வைக்க கொண்டு போய் மறுபடியும் ஏற்றி அதை வந்து விற்க கொண்டு போவாங்க. அதுக்காக தான் டிராக்டர். இது வந்து கிராமத்தில் இருக்க எங்களுக்கு தெரியும், சிட்டியில் இருக்க சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் நான் இதை சொன்னேன். இப்போது இப்போ பார்க்குறதுக்கு பேர் வந்து நெல் அறுவடை பண்ணும் மிஷின். இது எதுக்குன்னா, இந்த மிஷின் வந்து மனுஷன் செய்கிற வந்து ஒரு விஷயத்த இது வந்து நம்மளுக்கு எளிமையாகவே செஞ்சு கொடுக்கும். நெல் அறுவடை வந்து ஒரு மனுஷன் 1 hour செய்கிற வேலையை இந்த மிஷின் நமக்கு வந்து ஒரு 15 minutes, ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துரும். மனுஷன் கஷ்டப்பட்டு செய்கிற அறுவடையை இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு எளிமையாகவே செஞ்சு கொடுக்கும். மிஷினோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அறுவடை பண்ணுற அந்த நெல்லையும் அது மட்டும் இல்லாமல் அந்த வைக்கோலையும் நமக்கு வந்து தனித்தனியாகவே பிரித்து கொடுக்குது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எதிர்காலம் வர சந்ததிகளுக்கு இந்த அரிசி எப்படி வருது, அந்த அரிசி அதை உருவாக்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு விவசாயத்துக்காக. இந்த விஷயத்தை நாங்கள் எதுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோன்னா, வரும் சந்ததிக்கு வந்து அரிசி எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது அவங்களுக்கெல்லாம். அதை வந்து நம்ம தான் எடுத்து சொல்லணும். விவசாயி படுற கஷ்டத்தை வந்து நம்ம தான் எடுத்து சொல்லணும். அந்த அரிசிக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த உணவோட தேவை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க உணவை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரை இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். உணவோட அருமையை உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.